எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாங்க எங்க தெரியுமா கிளம்பிட்டோம்? ஒரு 3 வருஷமா இந்த இடத்துக்கு போகணும், போகணும், போகணும்னு பிளான் பண்ணி கடைசியா இந்த வருஷம் தான் நாங்க போறோம். ஸ்ப்ரிங்கு, சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலுமே இந்த டியூலிப் ஃபார்ம் ஃபெஸ்டிவல் தான் இருக்கும். ஒரு வழியா 3 வருஷமா பிளான் பண்ணி, இந்த வருஷம் நாங்க அந்த டியூலிப் ஃபார்ம் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியோட வராங்க. ஸோ அதனால ஆளுக்கு ஒரு கார்ல கிளம்பிட்டோம். 2, 3 நாள்ல நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மழை பெய்ற மாரியே இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா இது இன்னைக்கு தான் நம்ம வெளில போலான்னு இருக்கோம். இப்படி இருட்டிட்டு வருதேன்ற மாரி இருந்தது. நான் வேற நல்லா வெயில் அடிக்கும். அதனால நல்லா தொப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தேன். மழை மட்டும் பேஞ்சிச்சு. இன்னைக்கு பிளான் டோட்டல் ஃப்ளாப்பு தான். எதுவுமே பார்க்க முடியாது. சும்மா நச நசன்னு ஆயிரும் நமக்கு. நாங்கள் ஹாம்ப்ஷயர் கவுண்டிலேருந்து சசெக்ஸ் கவுண்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த வியூவே பாருங்கள் எவ்வளோ அழகாக சீனிக்காக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. இப்போ ஏன்னா இப்போ ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டனால க்ரீனரியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று இருக்குது. இந்த ஃபார்ம்னால ஃபுல்லாக வந்து ஆடு மாடு எல்லாம் புல் மேய்ஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. யூகே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ட்ரிப்ஸு. இந்த ரோட் ட்ரிப்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேர்னு அப்படி பசுமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது நல்ல கிளைமேட் மாறிடுச்சு. வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் மனசுக்கு அப்பாடான்னு இருந்தது எனக்கு. நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா டியூலிஸ் டியூலிப் ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ராலியில் இருக்குது. இது வந்து வெஸ்ட் சசெக்ஸ் கவுண்டிக்குள்ளே வரும். இதோட லொக்கேஷனும் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்காண்டி நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து அசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சதுலேருந்து நம்ம கார் போய் ஒரு ஸ்பாட்டில் பார்க் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடயே இருந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கிங் ஏரியா கூட. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே தொப்பியை மாட்டியாச்சு, கண்ணாடியை மாட்டியாச்சு, கேமராவை மாட்டியாச்சு, பேக் பேக்கை மாட்டியாச்சு. ஜாலியாக இங்கேருந்து கிளம்பி போய் எப்படி இருக்கும், எல்லாரும் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே கிளம்பி போனேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸு, ஃப்ளவர்ஸ் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆன்லைன்லேயே இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தனால எங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் தான் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருந்தது. அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிட்டக்க போன உடனே அவங்க வந்து அவங்க ஃபோனில் இருக்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க. ஒரு கியூஆர் கோடு தான் இருக்கும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு 2 பேர் கையிலையும் ஒரு சீல் குத்தி விட்டாங்க. அழகாக ஒரு டியூலிப் ஃப்ளவரும் டியூலிஸ் டியூலிப்னு சொல்லிட்டு ஒரு சீல் குத்தியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி ஸ்டோர் வச்சுருந்தாங்க. அந்த கேண்டி ஸ்டோரை குட்டீஸ் பார்த்துட்டாங்க. பார்த்ததுலேருந்து சாக்லேட்ஸ் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சாச்சு. அப்புறம் கடைசியாக அந்த 2 குட்டீஸும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற கேண்டீஸாக அவங்கவுங்க தனித்தனி பேக்கில் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 கிராம்ஸ் கேண்டி வந்து £1.99 அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா என்ன தங்கம் ஓடு கேண்டியெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிலாம் இல்லை. கண்ணுக்கு பார்த்த உடனே எது அட்ராக்டிவாக இருக்கோ அள்ளி போடு அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் அள்ளி அதில் கொஞ்சம் அள்ளி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. தோணுதெல்லாம் எடுக்குதுடா. இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே போகும்போது அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காண்டி நிறைய டைனிங் ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அழிஞ்சு போயிடும் போல இருக்கிற டியூலி. ஒருத்தருக்கு ஒரு கவலைன்னா என் கவலை இது. ஆக்சுவலி இந்த டியூலிப் ஃபார்முக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் 2024 புக் பண்ண டிக்கெட் வச்சு இந்த 2025 நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த 2 குட்டீஸ் பார்த்திங்கல்ல, அதில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு.
அதனால் நாங்கள் டியூலிப் கார்டனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பேசி இப்படி மெடிக்கல் எமர்ஜென்சினால் எங்களால் இந்த விசிட் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த டிக்கெட் அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த டிக்கெட் 2025க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியில் 2 பேர், அப்புறம் எங்கள் இதில் 2 பேராக இருந்தோமா. இந்த தடவை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியை வந்து பெருசாயிருச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு 3 months பேபி டெலிவர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 4 மெம்பர்ஸாக இருந்தவங்க 5 மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. அப்படியே ஃபேமிலியில் வந்து +1 ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு 7 ஃபேமிலி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 7 ஃபேமிலிலேயும் வந்து பேபி பிறக்க போகுது, இல்லாட்டி பேபி இப்போ ரீசெண்டாக பிறந்திருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு நியூ பேபி யூனிவர்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம். நாங்கள் இனி அடுத்த வருஷம் ஏதாவது ட்ரிப்பு போட்டோம்னா ஆளுக்கு ஒரு ப்ராமும் ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராலர் தள்ளிட்டு தான் தெரிய போகிறோம். நடந்து போகிற ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய டியூலிப் பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து பல்ப்லேருந்து ஒரு பிளான்ட்டை வளர்க்குறாங்க, என்னென்ன கலர்ஸ் ஆஃப் டியூலிப் இருக்குது, அது எல்லாமே என்ன ஸ்பீஷீஸில் வரும், அதே மாதிரி எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்துமே சில வெரைட்டிஸ் ஆஃப் டியூலிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டியூலிப் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ்லேயும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி நிறைய பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறதுக்காண்டி நிறைய பூத் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், சேர்ந்து எல்லோரும் இருந்தும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ செஷனுக்கு பஞ்சமே இல்லாமல் போச்சு. ஒரு அழகான வாட்டர் பாண்டுக்குள்ளே வந்து டச் விண்ட் மில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது ஆக்சுவலி விண்ட் மில் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இது எடுக்கிறதுக்கு. இந்த ஃபேமிலியில் தான் வந்து 5th ஒரு குட்டி பையன் ஆட் ஆகிருக்கான். பிறந்து 1.5 மாதம் தான் ஆச்சு. நாங்களும் உட்காந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நிறைய பேர் பெட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி கிட்ஸ் வந்து நியூ பார்ன்லேருந்து எல்லாமே தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷ்மெலோஸ் வந்து இங்கே சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி அங்கங்கே ஃபயர் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு வந்து மொபைல் ரெஸ்ட் ரூம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த நேச்சருக்குள்ளே நடந்து போகிறதா இருக்கட்டும், இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், அந்த கலர்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கேஜெட்ஸில் இருக்கிறத விட அவங்க இந்த மாதிரி லைவாக ஒரு நேச்சரை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபைனலாக இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்க ஃபீல்டுக்கு ஒரு வழியாக நகண்டு வந்தாச்சு. வாங்க நல்லா சுற்றி பார்க்கலாம். நாங்களும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக எடுக்கிறோம் சொல்லி 2-3 ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணோம். எங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. இந்த 2 குட்டீஸும் இந்த ஜெயிண்ட் வீலில் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு. இவங்களுக்கு வந்து இப்போ தான் 4.5 to 5 months ஆகுது. அப்படியே நடந்து வந்ததில் பசியும் வந்துருச்சு, வெயிலும் நல்லா இருக்கிறதுனால சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே உள்ள கேஃபெட்டேரியாவுக்கு ஏறினோம். அங்கே ஏறினா அங்கே பெரிய ஷூ மாதிரி இருந்துச்சு. மாற்றி மாற்றி எல்லாரும் அந்த ஷூக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்கூப்போட ரேட்டே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. £3.50 இருந்தது. மேங்கோ, வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், மேங்கோ சார்பெட், சால்டட் கேரமல், வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட். மேலே இங்கே வந்து ஸ்பெஷல் ஆஃப் த வீக்னு வெனிலா ஜெலாட்டோ ராஸ்பெரி சாஸ். ஃப்ளேவர் ஆஃப் த வீக்னு சால்டட் கேரமல். One salted caramel and one mango sorbet, please. Different cups, please. Have you got the cone? Do you want the cone or cup? do they have Do you have cone? Oh, you don't have. No, right, okay. thank you. Thank you. வெயிலுக்கு சில்லுன்னு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அப்படி இருந்தது. இப்போ இங்கே யூகே வெயில் அப்படி இருக்குன்னா நம்ம இந்தியா பற்றி சொல்லவே வேணாம். ஆனால் எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இந்த யூகேயில் அடிக்கிற வெக்கைக்கு வந்து வேர்க்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வேர்த்து ஊற்றிரும். அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்ச் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அந்த டிரைவிங் தியரி டெஸ்ட்டை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னால் வந்து 1 minute ரீல்லையும் ஷார்ட்ஸ்லையும் அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சுச்சு. நான் கூடிய சீக்கிரம் ஒரு லாங் வீடியோ போட பார்க்குறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா ILR அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த டியூலிப் ஃபார்மோட எக்ஸிட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர்ஸில் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. டியூலிப் தீமில் உள்ள அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸாக இருக்கட்டும், டெடியாக இருக்கட்டும், மேக்னெட்ஸு, அதே மாதிரி பொக்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் ஆஸ் யூஷுவல் எந்த லொக்கேஷன் போயிட்டு வந்தாலும் ஒரு மேக்னெட் வாங்குவேன். அது மாதிரி போய் செலக்ட் பண்ணி ஒரு மேக்னெட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு மேக்னெட்டோட காஸ்ட் வந்து £3.50. ஒரு வழியாக இந்த ஆசைப்பட்ட டியூலிப் ஃபார்மை வந்து பார்த்து முடிச்சாச்சு. இனி இந்த ஃபார்ம் வந்து 2026 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டியூலிப் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.